வணக்கம் நண்பர்களே, நீங்க பாக்குறது மூவி கிளிப்ஸ் தமிழ், உங்க ஃபேவரட் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். இந்த வீடியோல நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா 2025ல ரிலீஸ் ஆன ஆக்ஷன் பேக்ட் த்ரில்லர் G20. இந்த படத்தோட தமிழ் வாய்ஸ் ஓவர் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு சைடுல வேர்ல்டு லீடர்ஸ் மீட்டிங்ல இருக்கும்போது இன்னொரு சைடுல டெட்லி கான்ஸ்பிரசி நடக்குது. யாரு தான் இந்த ஸ்கெட்சை போட்டாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற ட்ரூத் என்ன, ஃபாஸ்ட் பேஸ் ஆக்ஷன், பொலிட்டிக்கல் டிராமா, சஸ்பென்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்துல. சோ மூவி பார்க்க டைம் இல்லைன்னு வரி பண்ணாதீங்க, நான் இருக்கேன் உங்களுக்காக. ரெடியா? லெட்ஸ் டைவ் இன்டு தி வேர்ல்ட் ஆஃப் G20 தமிழ்ல கிறிஸ்பா வாய்ஸ் ஓவர் ஸ்டைல்ல. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அதுக்கப்புறம் முக்கியமானது, நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த சேனலுக்கு. அப்பதான் இந்த மாதிரி போடுற செம்மையான மூவிஸ் உங்களை வந்து சேரும். முதல் சீன்ல என்ன காமிக்கிறாங்கன்னா, ஒரு பொண்ணு ஒரு டீலிங் முடிக்கிறதுக்காக ஒரு சர்ச்சுக்குள்ள வரா. அது என்ன ஒரு டீலிங் பாத்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சி வாலெட், இந்த டிஜிட்டல் கரன்சிலாம், பிட்காயின் அந்த மாதிரி காயின்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு டிஜிட்டல் வாலெட். அது அதை வாங்குறதுக்கு ஒரு ஆள் வரான். அவன் வந்து அந்த வாலெட்டை கொடுன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு வந்துட்டு இல்ல தர முடியாது, நீ முதல்ல பணத்தை கொடுன்னு கேட்கறான். பட் அதுக்கு அந்த ஆளு, நீ வந்துட்டு வாலெட் கொடுத்து அதை எல்லாத்தையும் நாங்க செக் பண்ணிட்டு எல்லாம் கரெக்டா இருந்தா தான் பணத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றான். பட் அந்த பொண்ணு பதிலுக்கு என்ன சொல்றான்னா, இல்ல நம்ம டீலிங் அது கிடையாது, வாலெட் கொடுத்தேனே பணத்தை கொடுக்கறதா தான் நம்ம டீலிங் அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே அந்த பொண்ணு இங்க இருக்கிற சர்ச் ஃபுல்லா நோட்டீஸ் பண்ணி பாக்குறான். எல்லாமே அவங்களோட அடியாளுங்களா இருக்கிறாங்க. சரி இது வேற எங்கேயோ போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு அடி அடிச்சுட்டு அங்க வந்து தப்பிச்சு ஓடுறா. இந்த பொண்ணு தப்பிச்சு போற அந்த நேரத்திலேயே ஒயிட் ஹவுஸை காமிக்கிறாங்க, வாஷிங்டன் டிசில. அங்க பிரசிடென்ட் அத்த ராத்திரில எழுப்பி ஏதோ பரபரப்பா ஒரு நியூஸ் சொல்லி வெளியே கூட்டிட்டு வராங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் உமனை தான் பிரசிடென்ட்டா காமிக்கிறாங்க. கதையோட ஹீரோ ஹீரோயின் எல்லாமே இவங்க தான். இந்த காட்ஸ் அவங்கள என்னன்னு சொல்லி எழுப்பி கூட்டிட்டு வராங்கன்னா அத்த ராத்திரியில ஆவிட் இஸ் ஆன் மூவ் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க. இப்போ நிலவரம் இதுங்க சரியில்லைன்னு மட்டும் தெரியுது. பிரசிடென்ட் செம்ம கடுப்பான அத்த ராத்திரியில எழுந்து நடந்து வராங்க. வரும்போதே இன்னைக்கு ஒருத்தர் செம்மையா கிட்ட திட்டு வாங்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா, அந்த பொண்ணு பயங்கரமா அங்க வந்து எஸ்கேப் ஆயிட்டு இருக்கிற அந்த அடி ஆளுங்க கிட்ட இருந்து பயங்கரமான ஒரு சேசிங் எல்லாம் நடக்குது. ஆனா அவ எப்படியோ தப்பிச்சு எல்லார்கிட்ட இருந்து ஒரு பார்க்குள்ள போயிடுறா. ஆனா அங்கேயும் விடாம ஒருத்தன் பின்னாடியே போய் அவளை கிட்ட போய் பேசுற மாதிரி கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு அந்த டிஜிட்டல் வாலெட் அவன் எடுத்துப்பான். இங்க ஒயிட் ஹவுஸ்ல என்ன நடக்குதுன்னா, ஆவிட கண்டுபிடிச்சாச்சு, இப்ப ஆவிட கொண்டு வந்துட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. பிரசிடென்ட் இப்பதான் பெருமூச்சு விடுறாங்க. நம்ம என்னமோ கிரிப்டோ வாலெட் பத்தி தான் இங்க பேசிட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தா, ஆவிடன்றது பிரசிடென்ட்டோட பொண்ணு, மேபி கோட் வேர்டா இருக்கலாம். ஆவிட் என்ன பண்ணிருப்பானா, நைட்டோட நைட்டா எல்லா செக்யூரிட்டி அண்ட் செக்யூரிட்டி சிஸ்டம் தாண்டி வெளியில தப்பிச்சு போயிருப்பா. இது சிம்பிளான விஷயம் கிடையாது. அதுவும் இவளுக்கு 18 வயசு கூட ஆகல. அமெரிக்கால 18 வயசு கம்ப்ளீட் ஆன மேஜர் மட்டும்தான் பார்க்குள்ள போக அனுமதி உண்டு. ஆனா இவ யாருக்கும் தெரியாம, அதுவும் ஒயிட் ஹவுஸ் மோஸ்ட் செக்யூர்டு பில்டிங், அங்க இருந்து வெளியில போய் பார்ட்டி பண்ணிருப்பா ஃப்ரெண்ட்ஸ் கூட. அங்க யாரோ வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால ட்ரெண்ட் பண்ணி விட்டுருக்காங்க போல. அதனாலதான் பிரசிடென்ட் இப்போ செம்ம கோவத்துல இருக்கிறாங்க. அதோட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு நீங்க இருந்து தப்பிக்க என்ன பண்ணியோ உன் வாழ்நாள் அதை திருப்பி நீ பண்ணவே கூடாதுன்னு கோவமா சொல்றாங்க. பிரசிடென்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு, ஆவிட் மூத்தவ, அப்புறம் பையன், அப்புறம் பிரசிடென்ட்டோட ஹஸ்பண்ட், இவங்க 4 பேர் தான் ஃபேமிலியா இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒயிட் ஹவுஸ்ல. அடுத்த நாள் காலையில பிரசிடென்ட்டும் பிரசிடோட பர்சனல் செக்யூரிட்டி, இவர் பேர் மேனியோ பிரசிடென்ட்டும் மார்ஷியல் ஆர்ட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க டெய்லி ஒரு மார்னிங் ரொட்டீனா. ஆனா பிரசிடென்ட் டேனியலா பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி US ஆர்மியில இருந்து சர்வ் பண்ணி இருப்பாங்க. சர்வீஸ் அப்போ ஒரு வேற லெவல் செயல் செஞ்சு நல்லா பயங்கரமான பேரும் புகழும் அடைஞ்சு இப்போ அவங்க இந்த இடத்துல இருக்கிறதுக்கு உதவி இருக்கு. மார்ஷியல் ஆர்ட்ஸ் பயிற்சி போது ஏஜென்ட் மேனி பிரசிடென்ட் கிட்ட, சரி நான் அதாவது ஆவிட் எப்படி நேற்று நைட் இங்கேருந்து தப்பிச்சா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுவும் ஹை கிளாஸ் செக்யூரிட்டி கண்ணில் இருந்து மண்ணை தூவிட்டு இங்கேருந்து தப்பிச்சு போயிருக்கா. சரினா ஒயிட் ஹவுஸோட சர்வரை ஹேக் பண்ணி ஒரு ஃபேக்கான RFID ஸ்வைப்பிங் கார்டை ரெடி பண்ணி அங்கேருந்து தப்பிச்சு போயிருக்கிறான்னு மேனி பிரசிடென்ட் கிட்ட சொல்கிறான். இந்த விஷயம் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு டேனிலா அப்படியே மேனியை ஒரு தூக்கி ஸ்மாக் ஒன்று போடுறாங்க. ஆர்மியில இருந்த ஸ்ட்ரென்த் இன்னும் கொஞ்சம் கூட அவங்களுக்கு குறையவே இல்லை. நெக்ஸ்ட் சீன்ல G20 ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட் நடக்க போகுது ஒயிட் ஹவுஸ்ல. இந்த G20 மாநாடு ஒரு வருஷம் ஒரு நாட்டில் நடக்கும். லாஸ்டா கூட 2023ல G20 மாநாடு இந்தியாவில் டெல்லியில நடந்துச்சு. G20 நாடுகள்ல இந்தியாவும் ஒரு நாடு. இந்த மீட்டிங்ல US பிரசிடென்ட் மக்கள் கிட்ட G20 மீட்டிங்ல இருக்கிற 20 பெரிய நாடுகள் கிட்ட
யூஎஸோட பிளான் என்னன்னு சொல்ல போறாங்க. இந்த இன்டர்வியூக்காக ரெடி ஆயிட்டு இருக்கும்போது பிரசிடென்ட் யூஎஸோட ட்ரெஷரி செக்ரட்டரி, இவங்க பேரு ஜோனா பிரசிடென்ட் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் இவங்க பிளானுக்கு ஒத்து போக மாட்டாரு, ஏன்னா பிரைம் மினிஸ்டருக்கு ஸ்ட்ராங்கான லேடிஸை பார்த்தா பிடிக்காதுன்னு சொல்றாங்க. அப்படியே கொஞ்ச நேரத்துல பிரஸ் மீட்டும் ஸ்டார்ட் ஆகுது. பிரசிடென்ட்டோட விஷன் என்னன்னா, யூஎஸ்ல இருக்கிற மாதிரி உலகத்துல இருக்கிற எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் பேங்க் லோன் சர்வீஸ் வந்துட்டு சரியா கிடைக்கிறது இல்ல. ஸோ அவங்கனால சரியான டைமுக்கு விதைகள், உரம் எல்லாம் வாங்க முடியறது இல்ல. ஸோ அமெரிக்கா இப்போ ஒரு சென்ட்ரலைஸ்ட் டிஜிட்டல் கரன்சியை கொண்டு வந்து அவங்களுக்கு அறிமுகம் பண்ண போகுதுன்னு சொல்லி முடிக்கிறாங்க. ரிப்போர்ட்டர்ஸ் சில கேள்விகள் இது ரிலேட்டடாக கேட்குறாங்க. ஆனால் ஒரு ரிப்போர்ட்டர் நேற்று ராத்திரி வெளியில் போய் பிரசிடென்ட் பொண்ணு ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணியிருப்பாள், அதை பற்றி கேட்குறான். அதோட நிறுத்திக்காம உங்கள் ஃபேமிலியை உங்களால் பார்த்துக்க முடியலனா யூஎஸோட மக்களை எப்படி நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு கேட்குறான். பிரசிடென்ட்னால அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. பிரசிடென்ட் இந்த இன்டர்வியூவில் நடந்த நியூஸையும் பிரசிடென்ட் பொண்ணு சரினா பாரில் கூத்தடிச்ச வீடியோவும் எல்லா சேனல்ஸ்லாம் மாற்றி மாற்றி ஓடுறத பெட்ரூம்லேருந்து பார்க்குறாங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஒன்று டிசைட் பண்ணுறாங்க. இந்த வாட்டி இந்த சும்மிட்டுக்கு டோட்டல் ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகணுன்னு டிசைட் பண்ணுறாங்க. பசங்களை கண்ணுக்கு எதிரிலேயே வச்சுக்கணும்னு பாக்குறாங்க. பட் இது கொஞ்சம் கூட சரி எனக்கு பிடிக்கவே இல்லை. பிரசிடென்ட் ஆன அம்மாவையே பெரிய ஒரு எதிரி மாதிரி பாக்குறாவ. இது முடிஞ்சு பிரசிடென்ட் ஏர்ஃபோர்ஸ் 1 உலகத்திலே மோஸ்ட் செக்யூர்ட் அண்ட் பெரிய ஏரோப்ளேன் இது. இதுல தான் சவுத் ஆப்பிரிக்கால நடக்க போற G20 சும்மிட்டுக்கு கலந்துக்க பிரசிடென்ட் அப்புறம் அவங்க ஃபேமிலியோட போயிட்டு இருக்காங்க. பிரசிடென்ட் ஃபிளைட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஏர்ஃபோர்ஸ் 1 தான் ஒயிட் ஹவுஸ் ஆக்ட் ஆகும். எல்லா அஃபீஷியல்ஸும், செக்யூரிட்டிஸ், பிரசிடென்ட்டோட பிரைவேட் கார் எல்லாமே இதுக்குள்ள தான் பயணிக்கும். போற வழியிலேயே பல மீட்டிங்ஸ் நடக்குது. உலகத்துல பல நாடுகள் அப்புறம் சில பிசினஸ் மேன் எல்லாம் பிரசிடென்ட்டோட புது கரன்சி திட்டத்துக்கு எதிரியா இருக்கிறாங்கன்னு ஜோனா சொல்றாங்க. இந்த மீட்டிங் முடிஞ்ச அப்புறம் வைஸ் பிரசிடென்ட்டும் CIA டைரக்டரும் பிரசிடென்ட் வீடியோ கால் மூலியமா செக்யூரிட்டி பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. கால் ஆரம்பிச்ச உடனே பிரசிடென்ட் இன்னைக்கு யார் என்ன கொல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கிண்டலா கேட்கறாங்க. அதுக்கு வைஸ் பிரசிடென்ட் நியூ கரன்சி பத்தி பிரசிடென்ட் டிஸ்கஸ் பண்ண அப்புறம் பிரசிடென்ட் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி பிரைவேட் செக்யூரிட்டி கார்ட்ஸை ஃபோர்ஸ்ல ஆட் பண்ணி இருக்கிறதா சொல்றாரு. அதோட US ஸ்பெஷல் ஃபோர்ஸும் கூடவே வராங்கன்னு சொல்றாரு. அவங்களுக்கு ஹனிமூன் சூட் புக் பண்ணி இருக்கிறதா சொல்றாரு பிரசிடென்ட் தங்க போற ஹோட்டல்லையே. இதோட அந்த மீட்டிங் முடியுது. நெக்ஸ்ட் சீன்ல G20 மீட்டிங் சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிற கேப் டவுன் ஒரு சிட்டில அதுல ஒரு பெரிய ஹோட்டல்ல நடக்க போகுது. இந்த மீட்டிங் 2 to 3 days இருக்கும் கம்ப்ளீட்டா. அது வர எல்லா VVIP மோஸ்ட் செக்யூர்ட் ஹை கிளாஸ் ஹோட்டல்ல தங்க போறாங்க. கெஸ்ட் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே செக்யூரிட்டி ப்ரிப்பரேஷன் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே அந்த ஹோட்டல்ல காமிக்கிறாங்க. செம்ம பிரம்மாண்டமா ஈஸியா யாரும் உள்ள வராத மாதிரி ஒரு கோட்டை மாதிரி இருக்கு. சடனா ஒரு ஹெலிகாப்டர் வந்து அந்த ஹோட்டல்ல இறங்குது. உள்ள இருந்து ஒருத்தன் வரான். இவன் வேற யாரும் இல்ல, ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு பொண்ணை கொன்னுட்டு கிரிப்டோ கரன்சி வாலெட் ஆட்டைய போட்டிருப்பான்ல அவன் தான் இவன். இப்போ இவனையும் இவன் டீமையும் தான் பிரைவேட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஹையர் பண்ணிருக்காங்க US பிரசிடென்ட் பாதுகாப்புக்காக. அவங்களுக்கு என்ன வேற ஆளா கிடைக்கல. அதுக்கப்புறம் பிரசிடென்ட் டேனியல லேண்ட் ஆகி ஃபேமிலியோட கேப் டவுன் அழகை ரசிச்சுட்டே ஹோட்டலுக்கு வராங்க கான்வாய் மூலமா. பிரசிடென்ட் ஹோட்டலுக்கு ரீச் ஆன அப்புறம் எல்லாம் ஓகேவான்னு பார்த்துட்டு பிரசிடென்ட்டோட காரை ஓபன் பண்றாரு மேனி. அப்படியே பிரசிடென்ட்டோட கார் இத பீஸ்ட்னு சொல்றாங்க. இதை மட்டும் ஹோட்டலோட பேஸ்மெண்ட்ல பார்க் பண்ண சொல்றாரு மேனி. பிரசிடென்ட்டை ஹோட்டல் மேனேஜர் வெல்கம் பண்ணி உள்ள கூட்டிட்டு போகும்போது எல்லா கெஸ்ட்டுக்கும் ஸ்பெஷலான ஒரு RFID கார்டு, அதாவது ஆக்சஸ் கார்டு கொடுக்குறாரு. பிரசிடென்ட்டோட பொண்ணு உடனே எல்லாத்தையும் நக்கலா பாக்குறா. ஏன்னா இதே மாதிரி ஒரு RFID கார்டை தான் ஆல்ரெடி அவ ஹேக் பண்ணி ஒயிட் ஹவுஸ்ல இருந்து ஈஸியா வெளியில போய் தப்பிச்சு போயிருப்பா. இதெல்லாம் ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள சிரிச்சுப்பா. அன்னைக்கு ஈவினிங் ஒரு ஸ்பெஷல் பார்ட்டி ஹோட்டல்ல நடக்குது. இந்த பார்ட்டியில பல முக்கியமான நாட்டு தலைவர்கள், பல அமைப்போட தலைவர்கள், அப்புறம் பிரஸ் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. பிரஸ் சில கேள்வி கேட்கறாங்க பிரசிடென்ட் கிட்ட. பட் பிரசிடென்ட் எல்லா கேள்விக்கும் சாமர்த்தியமா பதில் சொல்லிட்டு அங்க இருந்து பார்ட்டிக்குள்ள போயிடுறாங்க. எல்லாரும் பார்ட்டியை செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சில குறிப்பிட்ட ஏஜென்ட்ஸ் மட்டும் தான் உள்ள இருக்கிறாங்க செக்யூரிட்டிக்காக. இந்த பார்ட்டிக்கு நடுவுல பிரசிடென்ட் ஜோனாவை மீட் பண்றாங்க. அவங்களோட குறி என்னவா இருக்குதுன்னா, பிரசிடென்ட் இந்த டிஜிட்டல் கரன்சி திட்டத்துக்கு யாரெல்லாம் ஆதரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு ஜோனா எலினான்னு சொல்லிட்டு ஒரு லேடியை காமிக்கிறாங்க. இவங்க யாருன்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோட லீடர். இப்போ கூட பாகிஸ்தான் பிரச்சனைல ஃபண்டு கொடுத்தது பாத்தீங்களா பாகிஸ்தானுக்கு, அந்த ஒரு அமைப்பு தான் இது. இவங்களை மட்டும் கன்வின்ஸ் பண்ணிட்டோம், நம்மளோட பிளான் சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த கிரிப்டோ வாலெட்டை ஆட்டைய போட்டான்ல ரூத், இப்போ அவன் தான் இங்க இருக்கிற செக்யூரிட்டி கண்ட்ரோல் ரூமை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். பிரஸ் டைமிங்லாம் முடிஞ்சிடுச்சு. எல்லா பிரஸையும் வெளியே போக ஆர்டர் கொடுக்குறான். பிரஸும் எல்லாரும் கிளம்புறாங்க. அதோட பிரசிடென்ட்டோட ஹஸ்பண்டும் கிட்ஸுக்கு குட் நைட் சொல்லிட்டு நான் தூங்க வைக்க போறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு.
பார்ட்டி வழக்கம் போல அப்படியே பொறுமையா நடந்துட்டு இருக்கு. இங்க பார்ட்டி நடக்கிற அதே சமயத்துல ரூத்தோட பிரைவேட் செக்யூரிட்டி ஆளுங்க அந்த ஹோட்டலை டோட்டல் கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு பொசிஷன் டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. மிடில் ஆஃப் த பார்ட்டில எல்லா நாட்டு தலைவரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க. இதுதான் மோஸ்ட் பவர்ஃபுல் போட்டோகிராஃப். இதுல பாத்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி மாதிரி கூட ஒருத்தர் இருப்பாரு இந்தியா சார்பில். இந்த போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது ரூத்தோட ஆளுங்க பார்ட்டி நடக்கிற ஹாலை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்றாங்க. எல்லா டோர்ஸும் லாக் பண்றாங்க. இங்க போட்டோகிராஃபரா வந்திருக்கிறவன் அந்த கேமராக்குள்ள இருந்து கன் எடுக்கிறான். அப்படியே இருக்கிற எல்லா RFID கார்டையும் டீஆக்டிவேட் பண்ணிட்டு இவங்களுக்குன்னு தனியாக ஒரு RFID கார்டை வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு மட்டும் தான் ஆக்சஸ் இருக்கிற மாதிரி இருக்கிற எல்லா வைஃபை செல்போன் டவர்ஸ் எல்லாத்தையும் ஜாம் பண்ணுறாங்க. ரூத் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து எல்லாரும் அவங்கவுங்க பொசிஷனில் தான் இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். இந்த ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ 30 செகண்ட்ஸில் அவங்க ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் ரூத் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறான். இங்கே ரூம் சர்வீஸ் பாய் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிற ரூத்தோட ஆள் ஒருத்தன் பார்ட்டி நடக்கிற ஹாலுக்கு வெளியே மயக்க மருந்து ஆக்டிவேட் பண்ணி விடுறான். அவங்க சர்வ் பண்ணுற டேபிள்குள்ள இருந்து இவங்க மயக்க மருந்து ஆக்டிவேட் பண்ண அப்புறம் இவனுங்க மட்டும் மாஸ்க மாட்டிக்கிறாங்க அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்காக. கண்டிப்பா இங்க பிரச்சனை ஒன்று நடந்துச்சுன்னா உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டோட ஃபோர்ஸ் உடனே இங்க வரும். இது நடக்காம இருக்க இவங்க ரூத்தோட ஆளுங்க வந்துட்டு கேட்டையும் செக்யூர் பண்றாங்க. ஒரு பெரிய பெரிய வெஹிக்கல் இந்த ராக்கெட் லான்ச்சர்ஸ் எல்லாம் வச்சு எல்லா டீம் கிட்ட இருந்து கன்ஃபர்மேஷன் வந்த அப்புறம் ரூத் வந்து ஒரு பாம் ஆக்டிவேட் பண்றான். எங்கன்னா பிரசிடென்ட் சேஃப்டிக்காக யூஎஸோட ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஒரு ஹனிமூன் சூட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அங்க ஒரு பாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான். வெடிச்சு தெரிக்குது. அது எல்லாருமே காலி அந்த ரூம்ல இருக்கிறவங்க. இந்த சத்தத்தை கேட்ட அப்புறம் ஸ்பெஷல் ஏஜென்ட்ஸ் எல்லாரும் அலர்ட் ஆகுறாங்க. பார்ட்டி ரூமுக்கு வெளியே தான் இவனுங்க விஷவாயு ஓபன் பண்ணி விட்டு இருக்கிறாங்களே, எல்லாருமே அதுல மயங்குறாங்க. பார்ட்டி நடக்கிற ரூமுக்குள்ளேயும் ஒரு கலவரம் ஆகுது. இந்த பக்கம் வேற பிரசிடென்டோட ஹஸ்பண்ட் செக்யூரிட்டி புரோட்டோகாலை மீறி பசங்களை காப்பாற்ற போறோம்னு சொல்லிட்டு ஹோட்டல் ரூமுக்குள்ள போறாரு. அவங்கள காப்பாற்ற தனி செக்யூரிட்டி டீம் இருக்குன்னு சொல்லியும் கேட்காம அவர் இந்த மாதிரி முடிவு எடுக்கிறாரு. அதே மாதிரி பிரசிடென்ட் பசங்க இருக்க ரூம்லயும் அதே மாதிரி நிஜமாலே செக்யூரிட்டி இருக்கிறாங்க. அவங்க பசங்க ரூம்லயே இருக்க சொல்லிட்டு வெளியே செக் பண்ண போறாங்க எல்லாமே சேஃபா இருக்கான்னு பாக்குறதுக்கு. இதை எல்லாத்தையும் ரூத் மானிட்டர்ல பாத்துட்டு இருக்கிறான் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து. பார்ட்டி ரூம்குள்ள இருக்கிற உலக தலைவர்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியல என்ன நடக்குதுன்ட்டு. மேனி வந்து இப்பதான் ரியலைஸ் பண்றான் இந்நேரத்துக்கு வந்து ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வந்து உள்ள வந்திருக்கணும், ஆனா இது வரைக்கும் வரல அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவனுக்கு புரிய வருது இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்தது அவனுக்கு ரூம்ல தான் அப்படின்னு சொல்லி. அதோட அவன் புரிஞ்சுக்கிறான் நம்மளை காப்பாற்ற யாரும் வரப்போறது இல்லை, தன்னை தானே தான் காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி. அதே சமயத்துல ரூத் அந்த கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிற மற்ற ஆபீசர்ஸ் எல்லாத்தையும் கொண்டுட்டு அவன் டோட்டலா அவன் கண்ட்ரோல் ரூம் கண்ட்ரோல் எடுக்கிறான். பிரசிடென்ட் பசங்க இருக்கிற ரூம்ல என்ன நடக்குதுன்னா பசங்களை பணைய கைதிகளா பிடிக்க ஒருத்தன் உள்ள போறான். உள்ள போய் அவங்கள பிடிக்கவும் செஞ்சிடறான். அவங்க பயங்கரமா நடுங்கி அழுதுட்டு இருக்க சமயத்துல டக்குன்னு அவங்க அப்பா ஹீரோ மாதிரி வந்து அவங்க பிடிக்க வந்த நடிச்சு போட்டு அவங்கள பசங்களை காப்பாத்துறாரு. பிரசிடென்ட் அப்பாவும் ஒன்றும் சும்மா கிடையாது, அவரும் ஒரு எக்ஸ் ஆர்மி ஏஜென்ட். இந்த பக்கம் கீழே பார்ட்டி ரூம் வெளியே நடக்குதுன்னா இந்த விஷவாயு தாக்கி எல்லாரும் இறந்து போயிடுறாங்க. அவங்க பாடிஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இந்த ரூத்தோட பிரைவேட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்துட்டு பார்ட்டி நடக்கிற ரூம்குள்ள நுழையிறாங்க. எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க அவங்க காப்பாத்த வந்த ஃபோர்ஸ் நினைச்சுக்கிறாங்க. பட் டக்குன்னு அங்க இருக்கிற ஏஜென்ட்ஸ் எல்லாரையும் சுட ஆரம்பிக்கிறாங்க. உள்ள இருக்கிறதே கொஞ்சம் ஏஜென்ட்ஸ் தான், அவங்களையும் எல்லாரும் சுட்டுட்டு இருக்கிறாங்க. உலக தலைவர்கள் எல்லாரும் பணைய கைதியா பிடிக்கிறதுக்காக தலைவர்களை மட்டும் ஒரு கார்னருக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம பிரசிடென்ட்டும் சும்மா இல்லைங்க, முடிஞ்ச அளவுக்கு அங்க இருக்கிறவங்க எல்லாம் காப்பாத்துறாங்க. உள்ள பயங்கரமா துப்பாக்கி சூடு நடந்துட்டு இருக்கு. இந்த தீவிரவாதி கும்பல் ஜோனாவை அப்படியே கூட்டிட்டு போயிடுறாங்க தனியா கடத்தி. மேனி கஷ்டப்பட்டு பிரசிடென்ட்டை செக்யூர் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இங்க இருந்து வெளியே தப்பிக்கணும்னு சொல்லி. பட் பிரசிடென்ட் மேனிக்கு ஒத்துழைக்காம முடிஞ்ச அளவு எல்லாரையும் காப்பாத்துறாங்க. மேனி வந்துட்டு பாருக்கு பின்னாடி ஒரு டோர் ஒன்று இருக்கு, அது வெளியே நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் மேனி அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க. போற வழியில IMF லீடர் லெலினா இருக்காங்க. அவங்களுக்கு பேனிக் அட்டாக் வந்துருக்கு. அவங்களையும் கஷ்டப்பட்டு எப்படியோ பேசி பிரசிடென்ட் அவங்கள காம் பண்றாங்க. அவங்களையும் கூட கூப்பிட்டு ஒரு வயசான ஒரு லேடி ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க கொரியன் சைடுன்னு நினைக்கிறேன், அவங்களையும் கூட்டிட்டு அந்த டோர் வழியே எஸ்கேப் ஆகுறாங்க வெளியே. அந்த ரூம்குள்ள சேஃபா போன அப்புறம் பிரசிடென்ட் எல்லாம் RFID ஐடி கார்டை கழட்டி போட்டுருங்க, அதை வச்சு ட்ராக் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அந்த ரூம்குள்ள போன அப்புறம் ஆப்போசிட்ல இன்னொரு எக்ஸிட் டோர் இருக்கு. பட் அது வெளியே தப்பிக்கலான்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி நிறைய ஆளுங்களாம் இருக்கிறாங்க போல. துப்பாக்கி சவுண்டு கேட்டுட்டு இருக்கு. மேனியும் பிரசிடென்ட்டும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க எப்படி அங்கிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி. பிரசிடென்ட் என்ன சொல்றாங்கன்னா நான் உனக்கு பேக்கப்பா வந்து அவங்கள நான் ஷூட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் மேனி அதுக்கு ஒத்துக்க மாட்டான். நீங்க வந்து பிரசிடென்ட் உங்களை சேவ் பண்றது என்னோட வேலைன்னு சொல்றான். பட் பிரசிடென்ட் இந்த இடத்துல நான் ஒரு எக்ஸ் ஏஜென்ட் மறந்துட்டியான்னு கேக்குறாங்க. பட் மேனி அதுக்கு ஒத்துக்க மாட்டான். இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிற அந்த நேரத்துல அந்த கொரியன் பாட்டி அந்த ரூம்குள்ளேயே ஒரு சின்ன ஹோல் மாதிரி ஒன்று இருக்கு இந்த லாண்ட்ரி எல்லாம் போடுறதுக்காக.
அதிலிருந்து தப்பிச்சு ஜம்முன்னு வெளியே போயிடுறாங்க. அதை பார்த்த உடனே எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணி அவங்களும் தப்பிக்கிறாங்க அந்த ரூமை விட்டு. இது முடிஞ்ச அப்புறம் ரூத் வந்து அந்த பார்ட்டி நடக்கிற ரூம்குள்ள என்ட்ரி ஆகுறான். அப்போ என்ட்ரி ஆகும்போது அங்க இருக்கிறவங்க அவங்க அடியாள் எல்லாருமே அவனை கிளாப் பண்ணி வர வைக்கிறாங்க. ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி. கிட்ட வந்து ஒரு மொட்டை ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்றான் ரூத் கிட்ட. இந்த மாதிரி யூஎஸ் பிரசிடென்ட்டும் அப்புறம் இன்னொருத்தர் பிரைம் மினிஸ்டரும் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றான். இந்த பக்கம் பசங்க ரூம்ல என்ன நடக்குதுன்னா, தீவிரவாதியை அடிச்சு போட்ட பிரசிடென்டோட ஹஸ்பண்ட் மறுபடியும் ரூமுக்கு யாராவது வர்றதுக்குள்ள அங்கிருந்து எஸ்ஆனோவை பிளான் பண்றாரு. பிளான் பண்ண மாதிரி பசங்களை கூப்பிட்டு அந்த ரூம்ல இருந்து தப்பிச்சும் போறாரு. கரெக்டா அவர் எதிர்பார்த்த மாதிரி ஒரு டெரரிஸ்ட் உள்ள ஒருத்தன் வரான். கரெக்டா தீவிரவாதி உள்ள நுழையும் போது தீவிரவாதி டைவர்ட் பண்ணி விட்டுட்டு 3 பேரும் அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. பிரசிடென்ட்டும் மேனியும் சவுத் ஆப்பிரிக்கால எந்தவித பேஸ் அவங்களுக்கு இல்லாத நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு தன்னை தானே தான் காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலவரத்துக்கு வராங்க. சரின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவங்களோட சொந்த காரான பீஸ்ட், அதான் மிலிட்ரி காரை வந்து நார்மல் சடன் மாதிரி மாடிஃபை பண்ணி வச்சிருப்பாங்களே பிரசிடென்ட் ஓன் கார், அதில் அண்டர் கிரவுண்ட்லேருந்து தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து அதுக்காக போகிறாங்க. அதே மறுபக்கத்தில் என்ன நடக்குதுன்னா, இந்த தீவிரவாதிகளோட தலைவன் ரூத் லைவ்ல வந்து பேசிட்டு இருக்கிறான். ரூத் தன்னை என்னென்ன அறிமுகம் படுத்திக்கிறான்னா, மக்கள் கிட்ட நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் டெரரிஸ்ட் கிடையாது, அமெரிக்காவும் அதோட நட்பு நாடுகளும் மக்கள் கிட்ட சுரண்ட பணத்தை தடுக்க நினைக்கிற ஒரு சாதாரண குடிமகன் தான் நான் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறான். அமெரிக்கா இப்போ மற்ற நாட்டோட கரன்சியை வீழ்ச்சி அடைய வச்சு புதுசாக அறிமுகப்படுத்துகிற கிரிப்டோ கரன்சியோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்றாங்க. இதனால பல நாட்டோட பொருளாதார வீழ்ச்சி வரும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதோட அவன் மக்கள் கிட்ட என்ன சொல்றான்னா, நீங்க பேங்க்ல சேர்த்து வச்ச பணம், இன்வெஸ்ட் பண்ண பணம் எல்லாத்தையும் எடுத்து கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதுதான் ஒரே வழி இதை தடுக்க அப்படின்னு சொல்றான். அதோட மற்ற கவர்மெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்றான்னா, யாராவது என்ன தடுக்க நினைச்சீங்கன்னா உங்களோட தலைவர்களை நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அதோட அந்த வீடியோவை முடிக்கிறான் அவன் லைவ. உடனே யூஎஸ் மிலிட்ரி வந்து அவன் யாருன்னு சொல்லி ட்ரேஸ் பண்ணிடுறாங்க. ரூத்தை எப்படி யூஎஸ் செக்யூரிட்டி அமைப்பு பிரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்ட்டை செலக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவன் ஆஸ்திரேலியாவோட ஒரு எக்ஸ் மிலிட்ரி ஏஜென்ட் அவன். ப்ளஸ் அவன் மேலே ஒரு பிளாக் மார்க் கூட கிடையாது, கிரிமினல் ரெக்கார்டு எதுவுமே கிடையாது. ஸோ இவங்க பண்ணுற ஃபில்டரில் அவன் ஈஸியாக எஸ்கேப் ஆகிட்டு உள்ளே வந்துடுறான். அவன் சிம்பிளாக என்ன பண்ணுறான்னா, அவன் கொஞ்சம் பணத்தை கிரிப்டோ கரன்சில வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறான். அதாவது அவன் இன்வெஸ்ட் பண்ணல, ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு கிட்ட இருந்து ஒரு வாலெட்டை திருடுவான்ல, அது வந்து திருட்டு கிரிப்டோ கரன்சி தான், அது அவன் வச்சிருக்கிறான். இன்டைரக்டா அந்த கிரிப்டோ கரன்சியோட வேல்யூவை வந்து இன்க்ரீஸ் பண்றான். எப்படி அதை வேல்யூ இன்க்ரீஸ் பண்றான்னா, டாலரோட மதிப்பை கேவலப்படுத்தி அது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா மக்கள் என்ன பண்ணுவாங்க, டாலரை வச்சு கிரிப்டோவை வாங்குவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா கிரிப்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் அவனோட பிளான். இது அவன் மட்டும் சொன்னா பத்தாது இல்லையா, அவனுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும், மக்கள் கிட்ட காமிக்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும். அதனால இவன் என்ன பண்றான்னா, பல உலக தலைவர்களை வச்சு டீப் ஃபேக் பண்ணி டாலரோட மதிப்பை கேவலமா பேசுற மாதிரி ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்றான் ஏஐ வச்சு. அதை இன்டர்நெட்ல போஸ்ட் பண்ணி உலகத்துல இருக்கிற எல்லா மக்களோட மனசை வந்து அவன் மாத்துறான் ஈஸியா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கிரிப்டோ வாங்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே கிரிப்டோட வேல்யூவும் பயங்கரமாக பூஸ்ட் ஆகுது. அதை அவன் கண் கூட பார்க்குறான். இந்த பக்கம் லாண்ட்ரி ரூமில் என்ன நடக்குதுன்னா, பிரசிடென்ட் டேனியலாவும் மேனியும் டக்குன்னு ஒரு பிளான் ஒன்று போட்டுட்டு இருக்கிறாங்க, எப்படி தப்பிக்கலாம்னு சொல்லி. பட் பிரிட்டிஷ் பிரசிடென்ட் வந்து அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டுறாரு. ஏன்னா அவருக்குள்ள சின்னதாக ஒரு ஈகோ கிளாஷ். அவருக்கு தான் இந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிற பொண்ணுங்களை பார்த்தா பிடிக்காது. உடனே அவர் திருப்பி ஆர்கியூ பண்ணுறாரு. எப்படியோ எரியிற பில்டிங்ல இருந்து ஒரு சின்ன பொண்ணை காப்பாற்றி நீ பிரசிடென்ட் ஆயிட்ட, அதுக்காகலாம் நீ சொல்றதெல்லாம் நாங்கள் கேட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. உடனே பிரசிடென்ட் டேனியலா, உங்களுக்கு வர விருப்பம் இல்லைன்னா நீங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எலினா கிட்டயும் அந்த கொரியன் பாட்டி கிட்டயும் நீங்க எங்க கூட வரீங்களான்னு கேட்குறாங்க பிரசிடென்ட். அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க. இந்த பக்கம் லாண்ட்ரி ரூம்ல ரூத்தோட கார்ட்ஸ் லாண்ட்ரி ரூம்குள்ள வர போறதை கவனிக்கிறாங்க. உடனே அங்கிருந்து தப்பிச்சு ஆகணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன். டக்குன்ட்டு 4 பேர் என்ன பண்றாங்கன்னா, லாண்ட்ரி ரூம்குள்ளேயே ஒரு லிஃப்ட் ஒன்று இருக்கு, அதுக்குள்ள போய் தப்பிக்க பாக்குறாங்க. பயத்துல பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டரும் கூட சேர்ந்துக்கிறாரு 5வது ஆளா. அவருக்கு வேற வழி கிடையாது. இப்போ ஆப்ரேட் பண்றதுக்கு அந்த ஆக்சஸ் கார்டு வேணும். அந்த டெரரிஸ்டுக்கு அங்கே எல்லா ஆக்சஸ் கார்டையும் டிசேபிள் பண்ணிட்டாங்களே, ஸோ அவங்களுக்கு லிஃப்ட் ஒர்க் ஆகல. உடனே 5 பேர் என்ன பண்றாங்கன்னா, லிஃப்ட்டுக்கு மேலே ஒரு டோர் இருக்கும் இல்லையா, சர்வீஸ் டோர், அது வழியா மேலே ஏறி தப்பிக்க பார்க்குறாங்க. இவங்க 5 பேரும் அந்த டோர் வழியா ஏறின அப்புறம் ரூத்தோட ஆளுங்க லிஃப்ட்டுக்குள்ள வந்துட்டு லிஃப்ட் ஆப்ரேட் பண்றாங்க ஆக்சஸ் கார்டை வச்சு, அவங்களோட ஆக்சஸ் கார்டை வச்சு.
லிஃப்ட் உடனே கீழே போகுது. கார்ட்ஸுக்கு தெரியாது இந்த லிஃப்ட்டுக்கு மேல 5 பேர் இருக்கிறாங்க, பிரசிடென்ட் உள்பட. லிஃப்ட் ஒரு ஃப்ளோரா கீழே போயிட்டு இருக்கும்போது சடனா லிஃப்ட்டுக்கு சைட்ல இருக்கிற கவுண்டர் வெயிட் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் கையை வந்து தட்டிடுது. வழியில கத்திடுறாரு. கார்ட்ஸை கண்டுபிடிச்சிடறாங்க, லிஃப்ட்டுக்கு மேல இருக்கிறாங்க சொல்லிட்டு எமர்ஜென்சி ஸ்டாப் பிரஸ் பண்ணி லிஃப்ட்டை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸ்டாப் பண்ணனே பிரசிடென்ட் வெயிட் தாங்காம அந்த லிஃப்ட் டோர் ஓப்பன் ஆயிடுது, கீழே விழுந்துடுறாங்க லிஃப்ட்டுக்குள்ளேயே. உடனே அவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடக்குது. மேனியும் பிரசிடென்ட்டும் எப்படியோ சாமர்த்தியமா அந்த சுச்சுவேஷன் சமாளிச்சு கார்ட்ஸை கொண்டுட்டு அவங்களோட ஒரு ஆக்சஸ் கார்டை எடுத்துக்கிறாங்க. உடனே லிஃப்ட் மேலேருந்து எலினா, பிரைம் மினிஸ்டர், அப்புறம் அந்த கொரியன் பாட்டி 3 பேரும் பிரசிடென்ட்டை பயங்கர ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க. அவங்க நார்மல் அரசியல்வாதி கிடையாது, நிஜமாலே ஒரு சூப்பர் ஹீரோ தான் அப்படின்னு அந்த மாதிரி பார்க்குறாங்க. அதே சமயம் பிரசிடென்ட்டோட ஹஸ்பண்ட் அப்புறம் 2 பசங்க ஹோட்டலோட டெரஸுக்கு போய் அங்கே ஏதாவது நெட்வொர்க் கிடைக்குதா, வெளியே எதனா சிக்னல் கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பட் டெரரிஸ்ட் ஜாமர் யூஸ் பண்ணியிருக்கிறனால அவங்களுக்கு எந்தவித ஒரு சிக்னலும் கிடைக்கல. உடனே சரி நான் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுறா, ஹோட்டலில் டிவி எல்லாம் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ ஆப்வியஸாக டிவி டவர் வந்து ஒர்க்கிங்கில் தான் இருக்கணும். அது மூலயமா ஏதாவது கனெக்ட் பண்ணி மெசேஜ் சென்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கலான்னு ட்ரை பண்ணுறா. அந்த சமயம் பார்த்து ரூத்தோட கார்ட்ஸ் வந்து டெரஸுக்கு வந்துடுறாங்க. உடனே சரி நான் லேப்டாப்பை ஃபாஸ்ட்டாக கனெக்ட் பண்ணி எப்படியாவது மெசேஜ் அனுப்பணும்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம் வரைக்கும் எப்படியாவது கார்ட்ஸை திசை திருப்பணும்னு சொல்லிட்டு பிரசிடென்டோட ஹஸ்பண்ட் தன்னை தானே முன்னாடி போயிட்டு மாட்டிக்கிறாரு அவங்க கார்ட்ஸ் கிட்ட. சரி அவங்க கிட்ட பேசுவாங்க, கொஞ்சம் டைம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த பேசுற டைம்ல சரி நான் ஒயிட் ஹவுஸ்க்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிடுறா. இந்த மாதிரி டேடி மாட்டிக்கிட்டாரு, அம்மா வந்துட்டு இன்னும் மாட்டிக்கல, அவங்க வந்து எங்க இருக்கிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா ஒயிட் ஹவுஸ்க்கு. அதே மாதிரி இதெல்லாம் யாரெல்லாம் பண்றா சொல்லிட்டு பேரோட சேர்த்து அனுப்பிச்சிருக்கிறா. அதே மாதிரி யூஎஸ் ஏஜென்ட்டுகளே ஒருத்தன் டபுள் ஏஜென்ட் வேலை பார்த்துருக்கிறான். அவன் தான் இப்போ பிரசிடென்ட் ஹஸ்பண்டை பிடிச்சிருக்கிறான். உடனே சரினாவும் அவன் பையனும் எங்கன்னு கேட்குறாங்க. பிரசிடென்ட் ஹஸ்பண்ட் அதுக்கு எனக்கு தெரியாது, நீங்கள் முடிஞ்சா நீ தேடிக்கோ அப்படின்னு சொல்கிறான். அதேமாதிரி கார்ட்ஸ் தேடி பார்க்குறாங்க டெரஸ் ஃபுல்லாக, எங்கேயும் கிடைக்கல. அப்புறம் தான் தெரியுது சரினாவும் ரிமிட்டேன்னு எங்கே ஒழிஞ்சு இருக்கிறாங்கன்னா டெரஸோட சவுர் வரும்ல அதுக்கு பின்னாடி தொங்கி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க கிட்ட இருந்து. கார்ட்ஸ் அதுக்கப்புறம் அவங்க பசங்க கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை மட்டும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க அங்கேருந்து. இந்த பக்கத்தில் நடக்குதுன்னா பிரசிடென்ட் அதோட 4 பேரும் தப்பிக்கிற வழியில் 2 கார்ட்ஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள துப்பாக்கி சூடு நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் மேனிக்கு பற்றி குண்டடி பட்டுருது. இருந்தாலும் பிரசிடென்ட் சும்மா இல்லாமல் 2 கார்ட்ஸும் அடித்து போட்டுடுறாங்க. அந்த 2 கார்ட்ஸ் கூடவே ஒரு 5 பிணைய கைதிகள் இருக்காங்க அங்கே ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க, அவங்களையும் காப்பாற்றிடுறாங்க. அந்த 5 பிணைய கைதிகளில் 2 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்ட் தான். சவுத் ஆப்பிரிக்கா கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி சீக்கிரட்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க அவங்கள. பிரசிடென்ட் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 2 பேரை அவங்க பசங்களை தேட சொல்லி அனுப்புகிறாங்க. உடனே பிரசிடென்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அடிப்பட்ட மேனிக்கு சின்னதாக கட் பண்ணி அந்த புல்லட்டை வெளியே எடுத்துடுறாங்க. அவங்களோட மிலிட்டரி ஸ்கில்ஸ் வந்து இங்கே யூஸ் ஆகுது அவங்களுக்கு. அதே சமயத்தில் பார்ட்டி ரூமில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ரூத் நம்ம பணைய கதிகளை உலக தலைவர்களை பிடிச்சி வச்சிருக்கிறாங்கள அவங்கள ஒருத்தராக கொன்னா பிரசிடென்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறான். அதுக்கப்புறம் ரூத் என்ன பண்ணுறான்னா நார்மலாக உலக தலைவர்கிட்ட பேசுகிற மாதிரி விளையாட்டாக பேசிட்டு டக்குன்னு கன் எடுத்து ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டரை சுட்டுறான். அதை தடுக்க போகிற கொரியன் பிரைம் மினிஸ்டரும் கத்தியில் குத்திடுறான். கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த செயலை பண்றான் ரூத். பிரசிடென்ட்டும் கூட 4 பேரும் பிரசிடென்ட்டோட கார் இருக்கிற பேஸ்மெண்ட்டை நோக்கி வந்துடுறாங்க. மேனிக்கு குண்டடி பட்டிருக்கிறனால அவனால நடக்க கூட முடியல, தூக்கிட்டு வராங்க. மேனியை பின்னாடியே உட்கார வச்சுட்டு பிரசிடென்ட்டே சொந்தமாக கார் ஓட்டலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. காருக்குள்ள அவ்வளோ வெப்பன்ஸ் இருக்கு. யூஎஸ் பிரசிடென்ட் காரை பத்தி தெரியாது உங்களுக்கு சின்னதாக ஒரு விஷயம் சொல்றேன். இந்த காருக்கு சும்மா பீஸ்ட்னு பேர் வைக்கல, நிஜமாலே இது ஒரு பீஸ்ட் தான். ஏன்னா சிம்பிளா ஒரு மிலிட்ரி எக்யூப்மெண்ட், அதாவது மிலிட்ரி வெஹிக்கிளையே கார் மாதிரி இவங்க டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. வழக்கமா யூஎஸ்க்கு யார் பிரசிடென்ட் ஆகிறாங்களோ அவங்க தான் இந்த காரை யூஸ் பண்ணுவாங்க. சுமாராக 8 இன்ச்சு கொண்ட ஸ்டீல் பிளேட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த கார் பாடிக்காக. சொல்லப்போனால் ஒரு போயிங் 757 ஜெட்டோட வெயிட் இருக்கும் அது. இது பார்த்தீங்கன்னா எந்தவித அட்டாக்கையும் தாங்கும், ஈவன் கெமிக்கல் அட்டாக்காக இருந்தாலும். டிஃபென்ஸுக்காக பல வெப்பன்ஸ் இருக்கும் உள்ள, கிரானைட், ஸ்மோக் கிரானைட்ஸ், கன்னி வெடி, கண்ணீர் குண்டு, காரே பற்றி எரிஞ்சாலும் வெடிக்காத ஃபியூவல் டேங்க், பஞ்சர் ஆகாத டயர்ஸ். பிரசிடென்ட் சீட்டு கீழே ஒரு சேட்டலைட் ஃபோன், அது டைரக்டாக வைஸ் பிரசிடென்ட்டையும் பென்டகனையும் கனெக்ட் பண்ணோம். இன்னும் சொல்ல போனா அந்த டைம்ல பிரசிடென்ட் யாரா இருக்காங்களோ அவங்களோட சேம் பிளட் குரூப்போட பிளட் பேங்க் வந்து உள்ள சின்னதா ஒன்று ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இன்கேஸ் எனி எமர்ஜென்சினா அந்த பிளட் யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த காரை எந்த ஒரு மிசைல் வச்சும் அட்டாக் பண்ண முடியாது, மிசைல் பக்கத்துல கூட வராது. அந்த மாதிரி சிஸ்டம் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க இதுல. இப்படி பல விஷயம் சொல்லிட்டே போகலாம்.
உள்ள 5 பேரும் அந்த காருக்குள்ள உட்காடுறாங்க. பின்னாடி மேனி வேற மயங்கிடுறான் குண்டடிப்பட்ட மயக்கத்துல. பிரசிடென்ட் காரை ஸ்டார்ட் பண்றாங்க. காரை ஸ்டார்ட் பண்ணனே பிரசிடென்ட் ஹஸ்பண்ட் வந்து வாக்கியில கான்டாக்ட் பண்றாரு பிரசிடென்ட் இப்பதான் ஒரு பெரிய மூச்சு விட்டுட்டு நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. பட் பிரசிடென்ட் ஹஸ்பண்ட் எதுவுமே சொல்லாம உடனே ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ரூத் வாக்கி டாக்கி வாங்கி அவன் பேசுறான். ஹஸ்பண்ட் இங்க மாட்டிக்கிட்டான், ஒழுங்கா இங்க வந்துரு, இல்லைன்னா அவனை துன்புறுத்தி சாவடிச்சிரும் அப்படின்னு சொல்றான். அதோட நான் இங்க வெயிட் பண்ண ஒரு வேர்ல்டு லீடர்ஸா கொண்டுட்டே வரும் அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே ரூத் வந்து கிட்ஸை பார்த்துறான் சிசிடிவி வழியா. உடனே அவனுக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. உடனே ரூத் வாக்கிய ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து நீ இப்போ சிசிடிவில என்ன பாக்குறன்னு சொல்லு உன் ஒய்ஃப் கிட்ட அப்படின்னு சொல்றான். பட் பிரசிடென்ட் ஹஸ்பண்ட் கிட்ஸை பத்திலாம் எதுவுமே சொல்லாம அந்த டபுள் ஏஜென்ட் டார்டன் அவன் வந்து ரூத்தோட ஆளு, அவனை நம்பாத அப்படின்னு மட்டும் சொல்லிடுறாரு. அது சொல்லி முடிச்ச அப்புறம் ரூத் பிரசிடென்ட் ஹஸ்பண்ட் பயங்கரமா போட்டு அடிக்கிறான். அது கத்துறத வந்து வாக்கி டாக்கியில பிரசிடென்ட் கேட்கறாங்க. அது கேட்ட அப்புறம் பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறி அழுகுறாங்க. அது கேட்ட அப்புறம் அவங்க எங்க இருக்கிறன்னு உண்மையா சொல்லிடுறாங்க. நான் வந்து இந்த மாதிரி கார் பேஸ்மெண்ட்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பிரசிடென்ட் இப்ப வேற வழி இல்லாம காரை விட்டு இறங்கி மிச்சம் இருக்கிற 4 பேரை மட்டும் தப்பிச்சு போக சொல்றாங்க அங்க இருந்து பீஸ்ட் வழியா. உடனே பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டருக்கு இப்ப பிரசிடென்ட் மேல ஒரு பெரிய மரியாதையா வருது. உடனே பிரசிடென்ட் அந்த காரை விட்டு இறங்கிடுறாங்க. எலினா டிரைவ் பண்ணிட்டு அந்த கார் அங்க இருந்து கிளம்புது பேஸ்மெண்ட் விட்டு. கார் பேஸ்மெண்ட் இருந்து மூவ் ஆனோடனே மேனிக்கு கண் முழிக்கிறாரு மயக்கத்துல இருந்து. மேனி உள்ள பிரசிடென்ட் இல்லாததை புரிஞ்சுக்கிட்டு சடனா கார் டோரை திறந்து வெளியே குதிச்சிடுறான். இன்டைரக்டா என்னன்னா அவனோட வேலையே பிரசிடென்ட்டை காப்பாத்துறது தான். அவன் உயிரை கொடுத்தாவது பிரசிடென்ட்டை காப்பாற்றணும். பட் பிரசிடென்ட் ஆபத்துல இருக்கும்போது அவன் மட்டும் தப்பிக்கிறதுல எந்த பிரயோஜனமே கிடையாது. ஸோ அதனாலதான் இந்த முடிவு எடுக்கிறான். அதுக்கப்புறம் ரூத் என்ன பண்றான்னா பசங்க இப்போ எங்க இருக்காங்க தெரிஞ்சிடுச்சுல, அவங்கள பிடிக்க 2 கார்ட்ஸ் அனுப்புறான். அதே மாதிரி பிரசிடென்ட்டை பிடிக்க டபுள் ஏஜென்ட் டார்டன் அனுப்புறான். ரூத்தோட கார்ட்ஸ் பசங்களை கரெக்டா பிடிக்கும் போகும்போது கிச்சன்ல பிரசிடென்ட் சில பணைய கைதிகளை பிடிச்சி ரிலீஸ் பண்ணிருப்பாங்கல்ல, கூட 2 சீக்ரெட் ஏஜென்ட் இருந்திருப்பாங்கல்ல, சவுத் ஆப்பிரிக்கா கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணவங்க, அவங்க வந்து பசங்களை காப்பாத்துறாங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் டார்டன் வந்துட்டு பிரசிடென்ட்டை கூட்டிட்டு போகும்போது டக்குன்னு டார்டன் மூஞ்சில ஒரு பயங்கரமான ஒரு ஃபிளாஷ் லைட் அடிக்குது. அது எதோட லைட்டுனா பிரசிடென்ட்டோட பீஸ்ட் காரோட லைட். இது சடனா மேனி டார்டன் பின்னாடி வந்து கத்தி வச்சு கழுத்து எடுத்து அவனை கொன்னு போட்டுறான். பீஸ்ட் அங்கேருந்து வெளியே போல திருப்பியும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மேனி பிரசிடென்ட்டோட பார்க்காம பிரசிடென்ட்டை பயங்கரமா ஃப்ரெண்டு மாதிரி திட்டுறான். என் வேலையை சேர்த்து நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா, நான் எதுக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இனிமேட்டு எதனா பிரச்சனைனா சொல்லுங்க, சேர்ந்தே சமாளிக்கிறான் அப்படின்னு சொல்றான். பிரசிடென்ட்டும் ஒத்துக்கிறாங்க அதுக்கு. அதே சமயத்துல செரீனா இப்போ பிரசிடென்ட்டை கான்டாக்ட் பண்றா வாக்கியம் மூலமா. மறுபடியும் பிரசிடென்ட் இப்போ ஒரு பெருமூச்சு விடுறாங்க. செரீனா பிரசிடென்ட் கிட்ட என்ன சொல்றான்னா நாங்க சேஃபா தான் இருக்கோம், டேட வேற புடிச்சு வச்சுட்டாங்க, இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. பிரசிடென்ட் வந்து நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், அங்கிருந்து தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க பிரசிடென்ட். பட் செரீனா அதுக்கு ஒத்துக்கல. அவனால என்ன பண்ண முடியும்னு பாக்குறா. பிரசிடென்ட் கிட்டே இப்போ ஒரு பர்மிஷன் கேக்குறா. ஸ்டார்டிங் சீன்ல செரீனா ஒயிட் ஹவுஸோட செக்யூரிட்டி ஆக்சஸ் கார்டை ஹேக் பண்ணி ஒயிட் ஹவுஸ் ஒன்று தப்பிச்சு போயிருப்பால, அதே மாதிரி இப்போ நான் பண்ண போறேன், நீங்க எப்பவுமே பண்ண வேணாம் ஒரு சொன்ன விஷயத்த நான் இப்போ நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றா. அதோட வேணா நம்பி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்றா செரீனா. அதுக்கு பிரசிடென்ட்டும் அவங்க சைட்ல இருந்து ஒத்துக்கிறாங்க. சரி உனக்கு அதுக்காக என்ன பொருள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி நான் ஒரு டிவைஸ் நேமை சொல்கிறா. மேனி என்ன சொல்கிறான்னா அது கண்ட்ரோல் ரூமில் தான் இருக்கணும் ப்ராபபிளி, அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இது முடிஞ்ச அப்புறம் பிரசிடென்ட் என்ன சொல்கிறாங்கன்னா பிரைம் மினிஸ்டர், எலினா, அப்புறம் அந்த கொரியன் பார்ட்டி 3 பேரும் நீங்கள் தப்பிச்சு போயிடுங்க, வெளியே போய் இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள், இங்கே எத்தனை பேர் இருக்காங்க, எந்தெந்த ரூமில் இருக்காங்கன்னு சொல்லுங்கள், அது நம்ம டீம் உள்ளே வர்றதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த கொரியன் பார்ட்டி வந்து என் ஹஸ்பண்ட் இல்லாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் வந்துட்டு பிரைம் மினிஸ்டரும் எலினாவும் இங்கேருந்து தப்பிச்சு போய் இன்ஃபர்மேஷன் கொடுங்க வெளியே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு எலினா என்ன சொல்கிறாங்க, நான் இந்த வாட்டி இதை ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரசிடென்ட் பீஸ்ட் கார் அங்கேருந்து கிளம்புது. எலினா ஃபுல் ஆக்சிலேட்டர் மிதிச்சு அங்கேருந்து தப்பிக்க பார்க்குறாங்க. ஹோட்டலோட வாசலில் சில கார்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் காரை நோக்கி பயங்கரமாக சுடுறாங்க. பட் காருக்கு ஒன்றுமே ஆகலை. அப்படியே கார் அழுத்தி அப்படியே மெயின் என்ட்ரன்ஸ் நோக்கி செம்ம ஸ்பீடாக போகிறாங்க. ரூத் ஆளுங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சின்னதாக ஒரு ஆன்டி டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஹோட்டலோட டெரஸ்ல. அதுலேருந்து ஒரு மிசைலை ஷூட் பண்ணுறாங்க காரை நோக்கி. அந்த மிசைல் அப்படியே காரை நோக்கி வந்து வெடிக்குது. பட் அப்பயும் காருக்கு ஒன்றும் ஆகலை, அப்படியே பிச்சின்னு போகுது கேட்டை நோக்கி. ரூத் என்ன சொல்கிறான்னா அதுதான் நிறைய மிசைல் வாங்கி வச்சிருக்கிறோம், சுடுங்க மொத்தமாக அப்படின்னு சொல்கிறான். உடனே ஒரு 3-4 மிசைலை சுடுறாங்க காரை நோக்கி. அதில் ஒரு மிசைல் பார்த்தீங்கன்னா காரோட பின்பகுதியை வந்து ஹிட் பண்ணுது. கார் அப்படியே வெடிச்சு
அண்டர் பல்ட்டிலாம் அடிச்சு கேட்டை தாண்டி கீழே வந்து விழுது. இவ்வளவு பல்ட்டி அடிச்ச அப்புறமும் கார் அப்படியே அசால்ட்டா வந்து நிக்குது கன்னு மாதிரி. வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற செக்யூரிட்டி போர்சஸ் எல்லாம் பொறுமையா வந்து கார் டோர் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. உள்ள பிரைம் மினிஸ்டரும் எலினாவும் சேஃபா இருக்கிறாங்க. ரூத் இப்ப வந்து புரிஞ்சுக்கிறான் அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வச்சு ஃபோர்ஸ் சீக்கிரமா உள்ள வந்துடும், அதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றான். இந்த பக்கத்துல என்ன நடக்குதுன்னா, பிரசிடென்ட்டோட பையனும் சீக்ரெட் ஏஜென்ட்ல இருக்கிற ஒரு பொண்ணும் ஹோட்டல்ல மறைச்சு வச்சிருக்கிற ஒரு வெப்பனை எடுத்துட்டு இந்த ரூத் ஆளுங்க டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருப்பாங்களா, இப்ப கூட கார் அட்டாக் பண்ணிச்சு, அதை அழிக்கிறதுக்காக டெரஸுக்கு போறாங்க. அதே மாதிரி ஒரு ராக்கெட் லான்ச்சரை வச்சுட்டு அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் அழிச்சிடுறாங்க ஷூட் பண்ணி. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பிரசிடென்ட் சைடு கை ஓங்குது. பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு இன்டெலிஜென்ஸ்க்கு எல்லாம் இன்ஃபர்மேஷன் சொல்றாரு. இந்த மாதிரி இந்த மாதிரி டெரரிஸ்டோட டிஃபென்ஸ் சிஸ்டம் அழிச்சு ஆயிடுச்சு, அதுவும் எங்க பிளான் தான். செரீனா வந்துட்டு ஹேக் பண்ண போறாங்க சிஸ்டம், ஸோ எல்லா டோர்ஸும் அன்லாக் ஆயிடும், நீங்க ஒரு சின்ன டீமை மட்டும் ரெடி பண்ணிட்டு உள்ள வரலாம் அப்படின்னு சொல்றாரு பிரைம் மினிஸ்டர். இந்த கொரியன் பார்ட்டி பாத்தீங்கன்னா பார்ட்டி ரூம்குள்ள அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி போயிடுறாங்க. போயிட்டு இறந்து கிடக்குற ஹஸ்பண்டை பார்த்துட்டு கதறி அழுகுறாங்க. பட் அவங்களும் சும்மா இல்லாம கிரிமினலா யோசிச்சு அங்க இருக்கிற ஒரு டின்னர் செட்ல இருக்கிற ஒரு கத்தி எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் பிரசிடென்ட்டும் மேனியும் என்ன பிளான் பண்றாங்கன்னா, மேனி வந்துட்டு கண்ட்ரோல் பேனல்ல இருந்து எல்லா லைட்டும் ஆஃப் பண்ற மாதிரியும், அந்த டைம்ல பிரசிடென்ட் போயிட்டு அந்த கீ கார்டு எடுக்கிற மாதிரியும் பிளான் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி பிரசிடென்ட் கமாண்ட் கொடுத்தனே மேனி எல்லா லைட்ஸ் ஆஃப் பண்றாரு கண்ட்ரோல் பேனல்ல இருந்து. ஈஸ்ட் விங்ல லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ண அப்புறம் பிரசிடென்ட் உள்ள போயிட்டு அங்க இருக்கிற கொஞ்சம் கார்ட்ஸை பாக்குறாங்க. சிம்பிளா என்ன பண்றாங்கன்னா, ஒரு கிரானைட்டை வந்துட்டு அங்க எரியிற நெருப்புக்குள்ள தூக்கி போடுறாங்க. அது கொஞ்ச நேரத்துல வெடிச்சு கொஞ்சம் கார்ட்ஸ் செத்துடுறாங்க. மிச்சர் கார்ட்ஸ் கன்னு வச்சு போட்டுடுறாங்க. இந்த டைம்ல செரீனா வந்துட்டு அந்த டிவைஸ் எடுத்துக்கிறா, அந்த கீ கார்டு கான்ஃபிகர் பண்ற டிவைஸை. உடனே அந்த சத்தம் கேட்டு கொஞ்சம் கார்ட்ஸ் எல்லாம் வராங்க, அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிடுறாங்க பிரசிடென்ட். சரி, பிரசிடென்ட் அங்க இருந்து போலான்னு நினைக்கும் போது திடீர்னு ஒரு லிஃப்ட்டுக்குள்ள இருந்து ஒரு பெரிய மொட்டை வரான், ஒரு பாஸ் மொட்டை. இந்த கேம்ல எல்லாம் அந்த லாஸ்ட் ஸ்டேஜ்ல பாஸ் வருவாங்களே அந்த மாதிரி வரான். அந்த நேரம் பார்த்து பிரசிடென்ட் கன்ல வந்து புல்லட் தீர்ந்து போகுது. இப்போ அவனை அடிச்சதான் கொல்லணும். அவனும் சும்மா இல்லாம சண்டைக்கு வான்னு கூப்பிடுறான் பிரசிடென்ட்டை. ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க, அடிதடி. அதே சமயத்துல என்ன நடக்குதுன்னா, செரீனாவும் அந்த சீக்ரெட் ஏஜென்ட்ஸும் கண்ட்ரோல் ரூம்குள்ள நுழைஞ்சி சிஸ்டம் ஹேக் பண்றாங்க. வெளி பக்கத்துல என்ன நடக்குதுன்னா, ஒரு சின்ன ரெஸ்கியூ டீம் ஃபார்ம் பண்ணி உள்ள வர ட்ரை பண்றாங்க. ஃபென்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு வெளியே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற கார்ட்ஸை சுட்டுட்டு பொறுமையா உள்ள வராங்க. இதெல்லாம் ஒரே டைம்ல நடக்குது. ஒரு வெளியா அந்த மொட்டைய பிரசிடென்ட் போட்டு தள்ளிடுறாங்க கழுத்து நெரிச்சு. இந்த சின்ன ரெஸ்கியூ டீமும் பேக் என்ட்ரன்ஸ் வெளியா டோர் கிட்ட வந்துடுறாங்க. பட் டோர் லாக் இருக்கு. அந்த சமயம் பார்த்து சரி நான் கரெக்டா டோரை வந்து அன்லாக் பண்ணிடுறாங்க கண்ட்ரோல் ரூம்ல இருந்து. ரூத் என்ன பண்றான்னா, பிரசிடென்ட் ஹஸ்பண்ட் கழுத்துல கத்தியை வச்சுட்டு மிரட்டுறான் ஒரு சிசிடிவி கேமரா முன்னாடி. அவனுக்கு நல்லாவே தெரியும் அவங்க சிசிடிவி கேமரால பாத்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி. உடனே சரி நான் அதை பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்றா, இந்த மாதிரி டேடி கழுத்தை கத்தி வச்சுட்டு வேறு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. பிரசிடென்ட் அந்த ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம்குள்ள போறாங்க. உள்ள பார்த்தா ஹஸ்பண்டையும் ஜானா, அதாவது ட்ரெஷரி செக்ரட்டரி, அவங்களையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. பிரசிடென்ட் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நான் தான் வந்துட்டேன்ல, அவங்க ரெண்டு பேரும் ரிலீஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. பட் ரூத் அதுக்கு ஒத்துக்கல. ரூத் இப்ப என்ன பிளான் பண்ணிருக்கிறான்னா, மற்ற உலக நாடு தலைவர்களை வச்சு டீப் ஃபேக் பண்ணி அவனுக்கு என்ன தேவையோ அதை பேச வச்சான்ல, அந்த கரன்சியை பத்தி தப்பா அந்த லிஸ்ட்ல பிரசிடென்ட் மட்டும் தான் விட்டு போயிருப்பாங்க, ஏன்னா அவங்க தப்பிச்சதுனால. இப்போ அவங்கள வச்சு டீப் ஃபேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பிரசிடென்ட் வந்து நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க மட்டும் கேமரா முன்னாடி பேசிட்டாங்கன்னா ஈஸியா அவங்கள வச்சு டீப் ஃபேக் பண்ணிடுவான். அதோட நீங்க இப்ப கேமரா முன்னாடி நான் சொல்றதை பேசலன்னா ஹஸ்பண்டை கொன்னுடுவான் அப்படின்னு சொல்றான். பிரசிடென்ட்டும் இப்ப வேற வழி இல்லாம அவங்க சொல்றதை செய்யறாங்க. பிரசிடென்ட் பேச அதை டீப் ஃபேக்கை வச்சு கன்வெர்ட் பண்றாங்க. உடனே அந்த வீடியோவை எல்லா சோஷியல் நெட்வொர்க்லையும் அப்லோட் பண்றான். அதே சமயத்துல நடக்குதுன்னா, ரெஸ்கியூ டீம் வந்துட்டு பார்ட்டி ரூம்குள்ள நுழைஞ்சி எல்லா கார்ட்ஸையும் போட்டு தள்ளிடுறாங்க. பார்ட்டி ரூமை செக்யூர் பண்ணிடுறாங்க. அதே வேளையில ரூத்தும் பயங்கர சந்தோஷமா இருக்கிறான். ஏன்னா அவன் நினைச்சது இப்போ வந்து நடந்துடுச்சு. அவன் இருக்கிற கரன்சி எல்லாத்திலயும் செல் ஆர்டர் புக் பண்ணி ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்கிறான். இப்போ எல்லா கரன்சியும் பயங்கரமா கீழே விழுந்துட்டு இருக்குது. அதே சமயத்துல பிட்காயினோட வேல்யூவும் பயங்கரமா ஏறிட்டு இருக்கு. ஸோ அவனுக்கு டபுள் ப்ராஃபிட். இப்போ ரூத் இப்போ என்ன பிளான் பண்றான்னா, உயிரோட இருக்கிற எல்லா கார்ட்ஸையும் வர சொல்லி நம்ம 5 மினிட்ஸ்ல இருந்து ஹெலிகாப்டர்ல தப்பிச்சு வெளியே போறோம் அப்படின்னு சொல்றான். அதோட அவன் பிரசிடென்ட் கிட்ட நின்று பேசிட்டு இருக்கிறான். அவனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகள்லாம் தேவையில்லாம போர்களை கிரியேட் பண்ணி பல சோல்ஜர்ஸும் மக்களும் தேவையில்லாம இறந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ரூத்தோட ஃப்ரெண்ட்ஸ் பிரதர் கூட இறந்துருப்பாங்க ஒரு வாரில். அவன் என்ன சொல்லுவான்னா, என்னோட பிரதர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இறந்ததுக்கு காரணம்
உன்ன மாதிரி எங்கேயோ மூலையில் உட்காந்துட்டு இருக்கிற ஒரு தலைவர்னால தான் அப்படின்னு சொல்கிறான். அதோட நீ ஒரு ஃபேக் பிரசிடென்ட், உனக்கு எந்த தகுதியும் இல்லை பிரசிடென்ட் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லி திட்டுறான். உடனே இது கொஞ்சம் வாக்குவாதமாக மாறி அவன் அப்படியே பிரசிடென்ட் டேபிள்லேருந்து அப்படியே தூக்கி கீழே போடுறான். அதோட கன் எடுத்து ஹஸ்பண்டை சுட்டுறான். பிரசிடென்ட் அப்படியே பயங்கரமாக கொந்தல் அடிச்சு அவனை போட்டு அடிக்கிறாங்க கீழேருந்து எழுந்து. அவனை அடிக்கும் போது அவன் பாக்கெட்டில் வச்சிருக்கிற கிரிப்டோ வாலெட் வந்து கீழே சரிஞ்சு போய் ஜோனா இருக்காங்களா அவங்க கால் கிட்ட போய் விழுது. அவங்க அப்படியே அதை நைஸா எடுத்து அவங்களுக்குள்ள வச்சுக்கிறாங்க. சண்டை போட்டுட்டே அந்த வாலெட் எடுத்து ஜோனா வச்சுக்கிறது பிரசிடென்ட் நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. ரூத் பயங்கரமா பிரசிடென்ட்டை போட்டு அடிச்சிடறான். பிரசிடென்ட் கீழே விழுந்துடுறாங்க. பிரசிடென்ட் கீழே விழுந்த அப்புறம் ரூத் பயங்கரமா டைலாக் எல்லாம் விடுறான். அப்புறம் பார்த்தா திடீர்னு பின்னாடி இருந்து அந்த கொரியன் பாட்டி கத்தி வச்சு ரூத் கழுத்திலே குத்திடுறாங்க. என்ன ஒரு வில்லத்தனம் அந்த கொரியன் பாட்டிக்குள்ள. ரூத் கீழே விழுந்துடுறான் கத்தி குத்துப்பட்ட அப்புறம். பிரசிடென்ட் உடனே ஹஸ்பண்டை பாக்குறாங்க. பட் பிரசிடென்ட் ஹஸ்பண்ட் புல்லட் ப்ரூஃப் ட்ரெஸ் போட்டிருந்தனால அவருக்கு எதுவுமே ஆகல. திடீர்னு பிரசிடென்ட் ரைட்ல பார்த்தா அங்க ரூத் காணோம். ரூத் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டான். பிரசிடென்ட் அப்படியே ஜோனா கிட்ட போயிட்டு நீ தானே அவங்களோட கையாளு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா பட் ஜோனா எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. பிரசிடென்ட் பதிலுக்கு நீ தானே அந்த பிரைவேட் செக்யூரிட்டியை சூஸ் பண்ண, எனக்கு நல்லாவே தெரியும் நீ அவங்க ஆளு தான், இப்போ வாலெட்டை கூட நீ மறைச்சு வச்சதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஜானாவும் அதுக்கப்புறம் ஒத்துக்கிறாங்க. ஆமா நீ இப்போ பிரசிடென்ட் ஆயிருக்கே அது என்னோட பொசிஷன் தான், என்னோட இடத்துல இன்னொரு பொண்ணு இருக்கிறது நான் எப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கப்புறம் பிரசிடென்ட் பலாரும் கன்னத்துல ஒன்று விடுறாங்க. ஜானா கீழே விழுறாங்க. உடனே பிரசிடென்ட் ஜானா கிட்ட இருந்து இந்த வாலெட் எடுத்து வச்சுக்கிறாங்க. திடீர்னு பிரசிடென்ட் பையன் பிரசிடென்ட் கிட்ட ஓடி வரான் ரூமுக்குள்ள. வந்துட்டு இந்த மாதிரி ரூத் வந்துட்டு செரீனாவை கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறான் ஹெலிகாப்டரை நோக்கி அப்படின்னு சொல்றான். ரூத் என்ன பண்றான்னா செரீனாவை பிணை கைதியா புடிச்சிட்டு போறான். அங்கிருந்து தப்பிச்சு போக ஹெலிகாப்டர்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறான். பட் பிரசிடென்ட் கரெக்டாக அந்த இடத்துல வந்துடுறாங்க. பட் பிரசிடென்ட் இந்த வாலெட் அவங்ககிட்ட காமிக்கிறாங்க. ரூத் இப்போதான் ரியலைஸ் பண்ணுறான் வாலெட் அவங்ககிட்ட இல்லைன்ட்டு. நோ 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 அப்படின்னு கத்திட்டு கீழே வரான். பிரசிடென்ட் கிட்ட இருந்து இந்த வாலெட்டை வாங்க. வாலெட்டை ஒழுங்கு மரியாதை கொடுத்துடலன்னா அவங்க பொண்ணை கொண்டுடுவா அப்படின்னு சொல்லிட்டு கன் பாயிண்ட்ல வச்சு மிரட்டுறான். பிரசிடென்ட் என்ன சொல்றாங்கன்னா நான் வரேன் அவளை விட்டுரு, நான் இருந்தால் யாரும் உன்னை ஷூட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவனும் அதுக்கு ஒத்துக்கிறான். வாலெட்டை கொடு அப்படின்னு கேட்குறான். கன்னை கீழே போட்டுட்டு நீ மட்டும் வா அப்படின்னு சொல்றான். பிரசிடென்ட்டும் அதே மாதிரி செய்யறாங்க. பிரசிடென்ட் பக்கத்துல இருந்தே ஒரு பஞ்சு விடுறாங்க ரூத் மூஞ்சிலேயே. உடனே அந்த வாலெட் பறக்குது அங்கிருந்து. அந்த ஹோட்டல் பாத்தீங்கன்னா ஒரு மலைக்கு மேல இருக்கும். அந்த மலையில இருந்து அந்த வாலெட் கீழே விழுது. எல்லா பணமும் வேஸ்டா போச்சு அந்த வாலெட்ல இருக்கிறது எல்லாமே. வாலெட் இல்லைன்னா எதுவுமே அக்சஸ் பண்ண முடியாது அவங்கனால. பிரசிடென்ட் ஹெலிகாப்டருக்குள்ள ஏறி செரீனாவை காப்பாற்ற ட்ரை பண்றாங்க. உடனே இங்க இருந்து வெளியே போகணும்னு சொல்றாங்க. பட் பிரசிடென்ட் இப்ப வேற வழி இல்லாம ஹெலிகாப்டர்ல இருந்து அங்கிருந்து தப்பிக்கணும். ஏன்னா வெளியே போனா அவன் இருக்கிறான், ரூத் இருக்கிறான், அவன் சுற்றுவான். அதனால ஹெலிகாப்டர்லயே தான் தப்பிக்கணும். அவங்க ட்ரை பண்றாங்க ஹெலிகாப்டரை டேக் ஆஃப் பண்றதுக்கு. பட் அவங்களால முடியல. ரூத் என்ன பண்றான்னா ஹெலிகாப்டருக்குள்ள ஏறி பிரசிடென்ட்டை ஷூட் பண்ண ட்ரை பண்றான். அப்படியே பிரசிடென்ட் பயந்து ஹெலிகாப்டரை தப்பா ஆப்ரேட் பண்ணி ஹெலிகாப்டர் பேலன்ஸ் மிஸ் ஆகி இந்த ஹெலிபேரோட வால்ல இடிச்சு கிராஷ் ஆகுது. ஹெலிகாப்டர் பாத்தீங்கன்னா அந்த வால்ல தொங்கிட்டு இருக்கு மலை உச்சில இருந்து. எப்ப வேணா அந்த ஹெலிகாப்டர் கீழே விழலாம். இதை அந்த ரெஸ்கியூ கார்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. சரி டீம் உடனே இப்போ வாங்க நம்ம பிரசிடென்ட்டை போய் காப்பாற்றணும்னு எல்லாரும் ஓடி வராங்க. ஹெலிகாப்டருக்குள்ளேயே ரூத்துக்கும் பிரசிடென்ட்டுக்கும் சண்டை நடக்குது. பிரசிடென்ட் ரூத் அடிக்க, ரூத் பிரசிடென்ட் அடிக்க மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஹெலிகாப்டர் சைட்ல இருந்து தொங்கி கீழே விழுற மாதிரி இருக்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா செம்ம ஹைட்டு, மலை உச்சி அது. 2 பேருமே ஹெலிகாப்டர் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறாங்க கீழே விழுற மாதிரி. உள்ள இருந்து செரீனா வேற ரூத்தோட மூஞ்சில ஒன்று எட்டி உதைக்கிறா. ரூத் பயங்கர காண்டே கன் எடுத்து செரீனாவை சுட பார்க்கும்போது பிரசிடென்ட் அவனை அப்படியே பிடிச்சி கீழே இழுத்து விடுறாங்க. 2 பேருமே விழுற மாதிரி ஆயிடுறாங்க. செரீனா என்ன நினைச்சேன்னா 2 பேருமே கீழே விழுந்துட்டாங்கன்னு பாக்குறா. பட் பிரசிடென்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி மேலே வராங்க. பட் ஹெலிகாப்டரும் இப்போ இம்பேலன்ஸ் ஆகி கீழே விழுற மாதிரி போகுது மலை உச்சில இருந்து. பட் அங்கே வந்த ரெஸ்கியூ கார்ட்ஸ் ஹெலிகாப்டரில் டக்குன்னு ரோப்பு போட்டு இழுக்கிறாங்க மேலே. இழுத்து டீம் ஒர்க் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பிரசிடென்ட்டை சேவும் பண்ணுறாங்க அந்த ரெஸ்கியூ கார்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து. பிரசிடென்ட் ஹஸ்பண்ட் அங்கே வந்துடுறாரு. எல்லாரும் பயங்கரமாக அப்ளாஸ் பண்ணுறாங்க பிரசிடென்ட்டுக்கு. இந்த வீடியோவும் பயங்கரமாக இப்போ சோஷியல் நெட்வொர்க்கில் ட்ரெண்ட் ஆகுது. பிரசிடென்ட் மறுபடியும் ஒரு சூப்பர் ஹீரோ ஆகுறாங்க. இதோட இந்த படம் முடியுது இங்கேயே. நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், நிஜமாலே ஏதாவது ஒரு பிரசிடென்ட் இல்ல பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி மாட்டினாங்கன்னா அவங்க தப்பிச்சு வருவாங்களான்னு நீங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மூவி கிளிப்ஸ் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான மூவிஸ்லாம் உங்களை வந்து சேரும். பாய்.